காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரா கீரையை வச்சு ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு தொக்கு பண்ண போறோம். அதுக்கு பேர் என்னன்னா பாலக் உள்ளிக்காரம். ஆனா இன்னைக்கு நான் பாலக்கீரை வச்சு செய்யல, அரைக்கீரை எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அரைக்கீரை வச்சு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 3 வெங்காயம், கொஞ்சமா பூண்டு சேர்த்துப்போம். ஓகே, இது கூடவே மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1-2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா ஊற வச்சு வச்சிருக்க புளி, இந்த இவ்வளவு புளி சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் புளி பண்ண நல்லா இருக்கும். இப்ப இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. பேஸ்டா அரைச்சிருக்கோம். இப்ப தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பாத்திரம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் சூடான உடனே இதுல நல்லெண்ணெய் 1-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, இது நல்லெண்ணெய் செஞ்சாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சம் கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் பொரிட்டு, கருவேப்பிலை போட்டோம்னா இடிச்சு வச்சு பூண்டு ஒரு 2 வாட்டை கலந்து இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பூண்டு வந்து நல்லா வாசம் வரணும். இப்ப பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது வந்து ஆப்ஷனல் தான். முன்ன சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்ட போட்டுருக்காங்க, இல்லைன்னா விட்டுங்க. போட்டு ஒரே ஒரு வதக்கு, ரொம்பலாம் வேணும். ஏன்னா அந்த கிரன்ச்சியா இருக்குங்கிறதுக்காக நான் வெங்காயம் போடுறேன். இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்ப இந்த அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் அப்படியே போட்டு இந்த எண்ணெயில வதக்கி, இந்த பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போக வதங்கணும். அது வரைக்கும் வெயிட். புரியுதா? நல்லா இது பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம வதக்கணும். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்ப வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா, ஃபர்ஸ்ட் மசாலாக்கு தேவையான கொஞ்சமா போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்ல ஒரு பரட்டு பரட்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக சிம்ல வச்சு வேக வச்சாதான் வாசமா. இப்ப மசாலா வதங்கிடுச்சு. இந்த கீரையை போட்டுடலாம். கீரை போட்டு
கீரை வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்துல மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றின தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். சுருங்க ஆரம்பிச்சு கீரை.